சாப்பாடு வந்து தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கு. குழம்பு தாராளமாக உங்கள் மனசுக்குள்ள ஊற்றி கொடுக்கலாம்ல, எதுவுமே இல்லை. ரைஸ் வைக்கிறீங்க இல்லையா, தாராளமாக ஊற்றி கொடுத்தா என்ன குறைஞ்சிடுவீங்களா? Mr. Saru Kusi Boys. ஹாய் டூட், வெல்கம் பேக் டு மிஸ்டர் சரகுடி சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க ப்ரோ. இன்னைக்கு நம்ம இஃப்தார் பாக்ஸ் எபிசோட் 4ல சைதோன்ல இருந்தா இஃப்தார் பாக்ஸ் வாங்கியிருக்கோம். என்னென்ன இருக்கு, எவ்வளவு ரூபாய்க்கு தந்துருக்காங்கன்னு பார்த்துலாம் டூட். வாங்க டூட். பார்க்கவே பிளசண்டா இருக்கு. ஸோ மேலேயே ஒரு பிளேட் வச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா பாக்ஸ்லயும் வந்து அந்தந்த டிஷஸ் உடைய போட்டோஸ் இருக்கு மெயினா. டூட் நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம், பார்த்துருப்பீங்க என்னென்ன இருக்குன்ட்டு. வாங்கினதுல இஃப்தார் பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்குன்னா இந்த இஃப்தார் பாக்ஸ் தான். அதுக்குன்னு தனியாக வந்து பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி மேலே ஃபோட்டோஸ்லாம் போட்டு மற்றவங்களாம் வந்து வெறும் லேபிள் மட்டும் ஒட்டி கொடுப்பாங்க என்ன இருக்குன்ட்டு. இது அப்படி இல்லை. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சாப்பிட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மெயினாக வந்து இதில் வந்து பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க, பேப்பர் பிளேட் மாதிரி. இது நல்லாயிருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத்லேயும் வந்து இந்த மாதிரி பிளேட் தருவாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம என்னென்ன இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி குடிக்கலாம், தண்ணி தாக்கடிக்குது. பார்த்துருப்பீங்க இதில் நம்ம தட்டில் என்னென்ன வச்சுருக்கோம். கட்லரிஸ் வச்சுருக்கோம், ஃப்ரூட்டு, எங்கேயும் கொடுக்காத வடை கொடுத்துருக்காங்க, 2 சம்சா, பாபிக்கு கொடுத்துருக்காங்க, ஷவர்மா, மட்டன் அலியும் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம வடையில் போயிடலாம். 2 வடை, இவ்வளோ சைஸு பருப்பு வடை, மசாலா வடைன்னு இல்லையா. நல்லா இஞ்சிலாம் போட்டு நல்லாவே பண்ணிக்கலாம். பருப்பு வடை நல்லா அந்த இஞ்சி ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது, நல்லா இருக்கு. செம்ம. எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எங்கேயுமே கொடுக்காத கொடுத்தாலும் டாப் பார்த்துருக்காங்க. இன்னொரு வடை இருக்குது, அது அப்புறமேட்டு சாப்பிட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஆகுதுன்னா பப்பாயா, பைனாப்பிள், கிரேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டேட்ஸ் அங்கே இருக்குது. ஓகேங்களா, பப்பாயா மட்டும் சாப்பிட்டுடலாம். பப்பாயாவில் இது கிட்னி பழம். ஓகேங்க, சம்சா 2 பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்டுடலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு. நல்லா உள்ள மட்டன் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லாவே இருக்கு. டேஸ்ட்டாக கரெக்டான அந்த மசாலா ஸ்பைசஸோட. நம்ம வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர், லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுன்றங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம மிஸ்டர் சரகுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். ஸோ இந்த சம்சாவை சாப்பிட்டுடலாம். நல்லா சாஃப்டாக, ஸ்டஃபிங் நல்லாவே வச்சுருக்காங்க நிறையவே. அடுத்து வந்து ஒரு ஷவர்மா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பைட் பண்ணிடலாம்.
மயோ நிறைய போட்டு உள்ள வந்து கேபேஜா இல்லை வந்து அது பேர் என்ன இன்னொன்று பர்கருக்கு வைப்போம் இல்லையா அது பேர் ஸோ அதான் பர்கருக்கு வைக்கிறது வச்சுருக்காங்களான்னு தெரில ஏன்னா அந்த டேஸ்ட் வருது நல்லா மயோ போட்டு சிக்கன் வச்சுருக்காங்க தெரியுது இன்னொரு பைட்டை அடுத்து வந்து அலிமீனுக்கு இனி அம்மா வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அலிம் மேலேயே வந்து கோரியாண்டர் லீஃப் போட்டிருக்காங்க ட்ரை ஆனியன் போட்டிருக்காங்க அது மட்டும் கேஷ்யூ நல்லா வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க எடுத்துக்கலாம் நம்ம பார்த்ததுல ரொம்ப திக்கான அலிம்னா இவங்க தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் ஸோ எடுத்து ஒரு பைட் பண்ணிடலாம் ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியல நல்லா இருக்கு எல்லாமே கரெக்டான லெவலில் அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ஸோ பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின இஃப்தார் பாக்ஸ்லேயே குவான்டிட்டி நிறைய அலிம் யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ்ஷஸ் சாப்பிடலாம் ஓகே மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க ரைஸ் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ரொம்பலாம் சொல்ல முடியாது ஸோ மட்டன் பிரியாணியில் ரைஸ் நல்லா நீளமாக இருக்குது ரைத்தா நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க எனக்கு கோல்டுனாலே வச்சுக்கல அது மட்டும் இல்லாமல் பிரிஞ்சால் கிரேவியும் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாங்க சென்னை ஸ்டைல் பிரியாணி லைட்டாக சாப்பாடு வந்து தண்ணி விட்டா மாதிரி தான் இருக்குது ஸோ மேபி வந்து சீக்கிரமாக பேக் பண்ணி வச்சு சூடாக வச்சதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சாப்பிட்டுடலாம் ஆக்சுவலி அந்த பிரியாணி நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுதான் சாப்பிட்டேன். எப்படி இருந்ததுன்னா பிரியாணி பழைய சாதத்துல தண்ணி ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது. மட்டன் பீஸு சாஃப்டாகவே இருக்குது ஒரு பீஸ் தான் வச்சுருக்காங்க பிரிஞ்சால் கிரேவியோடு போயிடலாம் அப்படியே சாப்பாடு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ கொடுத்துருக்காங்க மைனீஸ் தனியாக ஒரு பேக்கெட்டில் சின்னவன் தந்தாங்க அவங்களே ஃப்ரெஷ் மைனீஸ் கொடுத்துருக்கலாம் ஸோ மைனீஸில் கொஞ்சம் டிப் எடுத்து ஸோ அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்குது பார்பிக்யூ நல்லா அதை மேலாம் நல்லா எப்படி சொல்கிறது அந்த சார்கோலில் அந்த பேர்ன் ஆகிற அளவுக்கு பண்ணி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து சாப்பிடும் போது நம்மளை அப்படியே இன்னும் டெம்ப்ட் பண்ணுது ஸோ நல்லாவே இருக்குது காரம் கரெக்டான லெவலில் லைட்டாக அந்த லெமனுடைய டேங்கினஸ்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்குது இன்னொரு பைட் போயிடலாம் ஸோ இந்த பிரியாணி அப்படியே சாப்பிட்டுடலாம் தட்டில் இருக்கிறத ஸோ 2 பரோட்டா வச்சு கிளி பரோட்டா லைட்டாக மேலே குருமா ஊற்றி கொடுத்துருக்காங்க
மேலே இப்போதைக்கு பீஸ் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இப்போ கில்லு பரோட்டா தர ஆரம்பிச்சுட்டுங்க. குழம்பு தாராளமாக உங்கள் மனசு போல் ஊற்றி கொடுக்கலாம்ல. ரைஸ் வைக்கிறீங்க இல்லையா, தாராளமாக ஊற்றி கொடுத்தா என்ன குறைஞ்சிடுவீங்களா? ஊறி இருக்கு, ரொம்ப காரமாலாம் இல்லை, கரெக்டான ஸ்பைஸோட நல்லா ஊறி இருக்கு. என்ன பீஸ் இருக்கான்னு தெரியல, உள்ளே இருக்கான்னு பார்ப்போம். பீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து குருமா மாதிரி ஊற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வந்து நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. ஸோ திக்காக இருக்கு, சாப்பிடலாம். ஆத்தன்டிக் நம்ம பள்ளிவாசலில் தர அதே ஃப்ளேவரு. மட்டன் கீமா பண்ணி போட்டிருக்காங்க. பிரியாணி அவங்க கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் மட்டன் நோம்பு கஞ்சி டாப் கிளாஸ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, ஏதோ கிர்னின்றாங்க, அது பேர் நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ குடிப்போம். ஆக்சுவலி இது வந்து நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல ஃபேமஸ்ன்னுவாங்க, எனக்கு சரியா தெரியல. ஹிமாச்சல் பிரதேஷ் சரௌண்டிங்கில் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னா பாயசம் மாதிரி நம்ம டேஸ்ட்டும் சொல்லலாம். ரொம்ப ஸ்வீட் இல்லை, மீடியமான லெவலு. இதுக்கு அப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு பைட். கேப்டிவ்லாம் போட்டிருக்காங்க. ரெண்டு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம எப்பவுமே அதை சாப்பிட மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து கல்பி கிரேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பாட்டிலில், ஸோ அதை நம்ம குடிச்சிடுவோம். கொடுத்துருக்காங்க, ஜூஸு குடிச்சிடலாம். செம்மையா லைட்டாக புளிப்பா ஸ்வீட்டா. செம்மையா இருக்கு. ஓகே டவுட், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து நம்ம ஜைத்தோன்லேருந்து வாங்கின இஃப்தார் பாக்ஸ். சம்திங் 800 to 900 கிட்ட வருது. நம்ம ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் போட்டு இருந்தோம். ஓகேங்களா, இதில் மொத்தமாக எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஐட்டம் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இவங்க எந்த ஒரு பேம்ப்ளெட்டும் இதில் தரல. ஸோ ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷஸ் கார்டு மாதிரி எதாவது தந்திருக்காங்க. என்னென்ன ஐட்டம் இருக்குன்ட்டு நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மேலே ஐகானில் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். உங்களோட ஆதரவு இல்லாமல் இதை பண்ணியிருக்க முடியாது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டூட்ஸ் பாய்.